இட்ஸ் Thursday மார்னிங். அம்மா நேற்று நைட்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எனக்கும் ஆதிக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நைட்லாம் கதை பேசிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மார்னிங்கும் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேரட் சாம்பாரும் தோசாவும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணிடலாம், எக் வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆதிக்கும் நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே கொடுத்து பழகியாச்சு. எக் அலர்ஜி இருக்கிறதுனால எக் மட்டும் அவனுக்கு கிடையாது. அவனுக்காக காரம் கொஞ்சம் கம்மியாக ஃபுல் அண்ட் ஃபுல் கீ யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சாதான் அந்த நாளே ஸ்டார்ட் ஆகுற ஃபீலிங் கிடைக்கும். ப்ரெக்னன்சி டைமில் கூட காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ காஃபி ப்ரிப்பேர் பண்ண கூட டைம் கிடைக்கிறது இல்லை. காஃபிக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. அம்மாட்ட ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, நீ ஆதியை பார்த்துட்டு ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோமா, வீட்டு வேலை குக்கிங் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. எப்பவுமே வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம அம்மாஸ்க்கு கூட பிரேக் வேணும். அது நான் அம்மாவானதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்.